Good morning, friends. Today we're gonna see about the current affairs of May 5. Let's get start our first news. First news என்னன்னா India successfully conducted second phase 2 of flight test. என்ன டெஸ்ட் பண்ண போறாங்கன்னா லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் ஹைப்போசோனிக் மிசைலை வந்து டெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த டெஸ்ட் யார் பண்றது? இந்தியா பண்றான். அது என்னன்னா லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் ஹைப்போசோனிக் மிசைல். The test was carried out by யார் வந்து இதை பண்ண போறான்னா DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் பண்ண போறான். எங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட் ஒடிஷால இருக்கு. அங்கதான் வந்து இந்த டெஸ்ட் பண்ண போறான். செகண்ட் ஃபேஸ் ஓவர் 1500 கிலோமீட்டர் ரேஞ்ச். இது ஸ்பீட் வந்து மாக் 10. இதோட ஆவரேஜ் ஸ்பின் வந்து மேக் 5. இதோட டாப் ஸ்பீட் வந்து மேக் 10ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல மொத்தம் 2 ஸ்டேஜ் இருக்கு. 2 ஸ்டேஜ் சாலிட் ப்ரொப்பல்டு ஹைப்போசோனிக் மிசைல்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா ஹைப்போசோனிக் கிளைட் வெஹிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் ஹைப்போசோனிக் மிசைல். தென் டிஆர்டிஓ பத்தி பார்ப்போமா. டிஆர்டிஓ வந்து எப்போ ஃபவுண்ட் ஆச்சுன்னா 1958. இதோட ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. இதோட சேர்மேன் சமீர் பி காமத். நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஃபின்லாண்ட் is set to operationalize the world's first permanent deep geological repository. இது என்னன்னா இப்போ வந்து பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். இப்போ அந்த ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியர் வேஸ்ட்லாம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு இடத்துல இப்போ நான் வெளியே வந்து ஸ்டோர் பண்ணனா எப்படி இருந்தாலும் அந்த வேவ் வந்து பீப்புள் அஃபெக்ட் பண்ணும், என்வரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். அப்போ அந்த ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியர் வேஸ்ட்டை வந்து ஒரு பெர்மனண்ட்டான ஒரு ஸ்பேஸில் ஸ்டோர் பண்ணுற ஒரு நியூஸ் தான் இது. அப்போ ஃபின்லாண்ட் என்ன பண்ண போகிறான்? ஃபின்லாண்ட் டு லான்ச் த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் டீப் ஜியாலஜிக்கல் ரெபாசிட்டரி ஃபார் ஸ்பெண்ட் நியூக்ளியர் ஃபியூலை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் கால்டு. அதுக்கு பேர் என்னன்னா ஒகனலா ரெபாசிட்டரி. அது எங்க இருக்குன்னா ஒகனலா ஐலாண்டு வெஸ்டர்ன் ஃபின்லாண்டில் இருக்கு. தென் இதோட சிக்னிஃபிகன்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் டிஸ்போசல் ஃபெசிலிட்டி ஃபார் ஸ்பெண்ட் நியூக்ளியர் ஃபியூல்ஸ். இப்போ யூஸ் பண்ண நியூக்ளியர் ஃபியூல்ஸ்லாம் வந்து ஒரு இடத்துல டிஸ்போசல் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆன ஒரு இடம் தான் இது. இதோட டெப்த் என்னன்னா 400 to 450 மீட்டர் அண்டர் கிரவுண்டில் இருக்கும். பர்பஸ் என்னன்னா பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஹை லெவல் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியர் வேஸ்ட்டை வந்து பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு. சேஃப்டி கோல் என்னன்னா ஐசோலேட்டட் வேஸ்ட் நியர்லி எத்தனை 1 lakh இயரை வந்து ஐசோலேட்டாக வச்சிருக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் நியூஸ். தென் ஈஷாங் சிங் பிகம் த யங்கஸ்ட் ஸ்விம்மர் டு கிராஸ் பால்க் ஸ்ட்ரெயிட்டை வந்து கிராஸ் பண்ணியிருக்காரு. இது கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக 28 கிலோமீட்டர் ஸ்விம் பண்ணி அதை கிராஸ் பண்ணியிருக்காரு. அவர் பேர் என்னன்னா ஈஷாங் சிங். எந்த ஊரை சேர்ந்தவர்னா ஜார்க்கண்டை சேர்ந்தவர். 7 years ஓல்டு. இவர் தான் வந்து யங்கஸ்ட் ஸ்விம்மர் டு கிராஸ் பால்க் ஸ்ட்ரெயிட். இவருக்கு ரெகனைசேஷன் என்ன கிடைச்சிருக்குன்னா யங்கஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் பால்க் ஸ்ட்ரெயிட் ஸ்விம்மர்ன்ற ஒரு ரெகனைசேஷன் கிடைச்சிருக்கு. யார் இவருக்கு அவார்ட் கொடுக்குறான்னா யூனிவர்சல் ரெக்கார்ட் ஃபோரம் தான் அவார்ட் கொடுக்குறா. இதுக்கு முன்னாடி ஒருத்தவர் வந்து அவார்டு வச்சிருந்தாரு. யாருன்னா ஜெய் ஜஸ்வந்த்ன்றவர் 2019 வாங்கியிருப்பாரு. அவரை கிராஸ் பண்ணி 7 year ஓல்டு ஜார்க்கண்டை சேர்ந்த ஈஷாக் சிங்ன்றவர் வந்து யங்கஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் பால்க் ஸ்ட்ரெயிட் ஸ்விம்மர்ன்ற ஒரு அவார்டு வாங்கியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் வந்து ரிட்டையர் ஆகுறாரு. யார் ரிட்டையர் ஆகுறதுனா இவர் வந்து அப்பாயிண்ட் ஆகிறாரு. அனுப்பிந்தர் சிங் கிரிவால் வந்து அப்பாயிண்ட் ஆகுறாரு. யார் ரிட்டையர் ஆகுறதுனா ராமலிங்கம் சுதாகர் வந்து ரிட்டையர் ஆகி அனுப்பிந்தர் சிங் கிரிவால்ன்றவர் வந்து அப்பாயிண்ட் ஆகுறாரு. எதுக்குன்னா த பிரசிடென்ட் ஆஃப் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலுக்கு வந்து அனுப்பிந்தர் சிங் கிரிவால் வந்து அப்பாயிண்ட் ஆகுறாரு. எப்போனா 29 April 2026. இவரோட ஃபார்மர் பொசிஷன் என்னன்னா ஜட்ஜ் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டா இருந்திருக்காரு. அவர் வந்து இப்போ நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலுக்கு வந்து பிரசிடென்ட்டா அப்பாயிண்ட் ஆகுறாரு. இவரோட டென்யூர் வந்து 5 years ஆர்டில் 69. அவருக்கு ஏஜ் வந்து 67 வர வரைக்கும் அவர் இருப்பாரு. யாரு? அனுப்பிந்தர் சிங் கிரிவால். நெக்ஸ்ட் டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் இருக்கான்ல, அவன் வந்து ஏஷியாஸ் யூனிவர்சிட்டி ரேங்கிங்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறான் 2026. அதில் இந்தியன் யூனிவர்சிட்டியை வந்து பெஸ்ட்டுன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறான். டைம்ஸ் ஹையர் எஜுகேஷனோட த ஏஷியா யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2026 மொத்தமாக 128 யூனிவர்சிட்டிஸ் இந்தியா வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறான். அதில் வந்து 43rd பொசிஷனாக ஐஏஎஸ்சி பெங்களூர் வந்திருக்கு. டாப்பில் ஃபஸ்ட்டு ஐஏஎஸ்சி பெங்களூர் 43rd பொசிஷனாக இருந்திருக்கு. ப்ரீவியஸாக வந்து 38லேருந்து இப்போ 43க்கா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியா தான் வந்து மோஸ்ட் ரெப்ரசன்டேஷன் 128 யூனிவர்சிட்டிஸை எடுத்துகிட்டு போய் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். இந்தியா தான் இதோட டாப் யூனிவர்சிட்டி இன் ஏஷியா. எங்கே இருக்குன்னா திஷுங்கா யூனிவர்சிட்டி
திசுங்கா யூனிவர்சிட்டி வந்து சைனாவில் இருக்குது, அதுதான் வந்து டாப் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து ஏஷியாவில் இருக்க பெக்கிங் யூனிவர்சிட்டி, யூஎஸ்ஏல இருக்க பெக்கிங் யூனிவர்சிட்டி. ஃபர்ஸ்ட்டு திசுங்கா யூனிவர்சிட்டி ஃப்ரம் சைனா, செகண்ட் வந்து பெக்கிங் யூனிவர்சிட்டி ஃப்ரம் யூஎஸ்ஏ. நம்மளோட ஐஐசி பெங்களூர் வந்து 43rd பொசிஷன். நம்ம வந்து 128 யூனிவர்சிட்டியை த டைம்ஸ் ஹையர் எஜுகேஷனோட யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டிபிஐடி இருக்கான்ல, எம்ஓஐ சைன் பண்ணுறான். யாரு கூடனா சேம்பர் ஆஃப் இந்தியா கூட சைன் பண்ணுறான். டிபிஐடினா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் சைன் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் சேம்பர் இந்தியா டு பூஸ்ட் இந்தியா ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக 2 பேர் பார்ட்னர்ஷிப் சேர்றாங்க. அண்ட் ப்ரொமோட் இனோவேஷன் ட்ரைவ் க்ரோத்தை வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்காக இது ஸ்பெஷல் இன்சென்டிவ்ஸ் என்ன கொடுக்க போகிறாங்கன்னா 50% ஆஃப் ரிபேட் ஆன் சேம்பர் ஆஃப் இந்தியா மெம்பர்ஷிப்பு. நீ 50% ஆஃப் ரிபேட் வாங்கிக்கலாம். எப்போனா நீ சேம்பர் இந்தியா மெம்பர்ஷிப் வச்சுருந்தா ஃபார் டிபிஐடி ரெகனைஸ்டு ஸ்டார்ட் அப்ஸ்லாம். இந்த டிபிஐடி ரெகனைஸ்டு ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இருக்குல்ல, அவன் வந்து சேம்பர் இந்தியாவோட மெம்பர்ஷிப் வச்சுருந்தா 50% ஆஃப் ரிபேட் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மொத்தமாக 5 இன்குபேஷன் சென்டரை வந்து நியூவாக வந்து ரெடி பண்ணுறாங்க. பர்பஸ் என்னன்னா டு ஸ்ட்ரென்தன் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் அண்ட் இனோவேஷன் லீட் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, கர்நாடகா கவர்மெண்ட் இருக்கான்ல, சித்தராமையா கீழே வர கவர்மெண்ட் லான்ச் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லீடு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்பேஸ் டெக்னாலஜி. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் யார் கொண்டு வருதுன்னா கர்நாடகா கவர்மெண்ட் தான் கொண்டு வரான். எங்கன்னா இன் பெங்களூரில் டு ப்ரொமோட் த கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் சப்போர்ட் இனோவேஷன் இன் ஸ்பேஸ் செக்டாருக்கு வந்து கொண்டு வரதுக்காக. இது என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, எஸ்டாப்ளிஷ்டு பை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனா கர்நாடகா இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி சொசைட்டின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் இனோவேஷன் பண்ணுறான். தென் இம்ப்ளிமெண்டிங் பார்ட்னர் யாருன்னா 2 பேர், எஸ்ஐஏவும் இந்தியாவும். எஸ்ஐஏனா வந்து ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் இந்தியாவும் சேர்ந்து தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. தென் இதை சப்போர்ட் யார் பண்ண போகிறான்? இஸ்ரோவும் இன்ஸ்பேஸ் ரிசோர்ஸ் இருக்கான்ல, அவனும் தான் வந்து சப்போர்ட் பண்ண போகிறான். பாலிசி அலைன்மெண்ட் என்னன்னா, கர்நாடகா ஸ்பேஸ் டெக்னாலஜி பாலிசி 25-30 மொத்தமாக 5 இயர் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. 25-30 பாலிசி. தென் ஸ்டேட் டார்கெட் வந்து என்னென்னா கேப்சர் 50% ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் மார்க்கெட் ஷேரை வந்து பிடிக்கிறதுக்காகவும். இந்த ப்ராஜெக்ட் மார்க்கெட் கோல் என்னன்னா அரௌண்ட் 22 பில்லியன் பை 2033 அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க மெயினான நியூஸ் என்னன்னா, கர்நாடகா வந்து அவன் ஊரில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்பேஸ் டெக்னாலஜி கொண்டு வரான். யார் எங்கன்னா பெங்களூரில் யார் பண்ண போகிறதுனா கர்நாடகா இனோவேஷன் டெக்னாலஜி சொசைட்டி தான் பண்ண போகிறான். யார் யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதுனா எஸ்ஐஏனும் அப்புறம் இந்தியாவும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. The next news, India launches a first barrierless toll system for NH48. பேரியர்லெஸ்னா என்னன்னா டோல் கலெக்ட் பண்ணுறாங்களே அந்த பூத்லாம் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடை வந்து கொண்டு வராங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேரியர்லெஸ் டோல் சிஸ்டம் ஆன் NH48. என்ன ஊர்லனா குஜராத்தில் கொண்டு வர போகிறாங்க. யார் லான்ச் பண்ணுறதுனா நிதின் கட்காரி, நம்ம யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே இருக்கார்ல, அவர் வந்து என்ன கொண்டு வராருன்னா மல்டி லேன் ஃப்ரீ ஃப்ளோ பேரியர்லெஸ் டோல் கலெக்ஷன் சிஸ்டத்தை வந்து கொண்டு வராரு. எங்கன்னா NH48 குஜராத்தில். ஹைவே எங்கன்னா சூரத்துல இருந்து பாரத் அந்த பிளேஸை கனெக்ட் பண்ணுற ஒரு ஹைவே NH48 இருக்கு. அதில் வந்து டோலே இல்லாமல் ஒரு ஹைவே வந்து கொண்டு வர போகிறாங்க. சரி, சப்போஸ் டோல் இல்லை, நான் எப்படி வந்து காசு கலெக்ட் பண்ணுவேன்னா ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னைசேஷன். இந்த சேட்டலைட்லேருந்து ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னைசேஷன் கேமராஸ் வைப்பாங்க. ஸோ அது ரெகக்னைஸ் பண்ணி டோல் போட்டுக்கும். எதுக்கு? ஃபாஸ்டேகுக்கும் நம்பர் பிளேட் ரெகக்னைசேஷனையும் அப்படியே பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் டிஆர்டிஓ இருக்காங்கல்ல, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் கண்டக்டட் த ஃபர்ஸ்ட் சால்வோ லான்ச்னா என்னன்னா, இப்போ ஒரு மிசைல் லான்ச் பண்ணுறோன்னா அடுத்தது இன்னொரு மிசைல் டக்கு லான்ச் பண்ணிகிட்டே இருக்குது. சடனாக இந்த ப்ராம்ப்டாக வந்து மிசைல் லான்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது பேர் தான் வந்து சால்வோ லான்ச்சு. டிஆர்டிஓ என்ன பண்ணுறான்னா மிசைல் நேம் என்னன்னா நேவல் ஆன்டிஷிப் மிசைல் ஷார்ட் ரேஞ்சு அப்படின்ற மிசைலை வந்து சால்வோ லான்ச் பண்ணுறான். யார் கண்டக்ட் பண்ணுறதுனா டிஆர்டிஓவும் இந்தியன் நேவியும் கண்டக்ட் பண்ணுறான். டெஸ்ட் லொக்கேஷன் எங்கன்னா ஆஃப் ஒடிஷா கோஸ்ட்டு, பே ஆஃப் பெங்காலில். ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் எவர் சால்வோ லான்ச்சு. சால்வோ லான்ச்னா என்னன்னா ஃபயரிங் மல்டிபிள் மிசைல்ஸ் இன் குயிக் சக்சஷனாக வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. மொத்தமாக 2 மிசைல் லான்ச் பண்ணுறாங்க அரௌண்ட் 55 கிலோமீட்டர் ரேஞ்சில். பிளாட்ஃபார்ம் என்னன்னா சீக்கிங் ஹெலிகாப்டர்லேருந்து லான்ச் பண்ணுறாங்க.
யாரை வந்து இதை டெவலப் பண்ணுறதுனா ரிசர்ச் சென்டர் இம்ராட் வந்து டெவலப் பண்ணுறாங்க. 2 மிசைல் லான்ச் பண்ணுறாங்க கோஸ்ட் ஆஃப் ஒடிஷாவிலேருந்து. யார் பண்ணுற போது டிஆர்டிஓவும் இந்தியன் நேவியும். அந்த மிசைல் பேர் வந்து நேவல் ஆன்டிஷிப் மிசைல் ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு நேமில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நியூஸ், யுஎன்ஜிஏ இருக்கான்ல, யார் யுஎன்ஜிஓட பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் ஆகுறாங்க, விசிட் பண்ணுறாங்க, இந்தியாவை விசிட் பண்ணுறாங்க. அனலேனா பார்போக் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் 80th செக்ஷன் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜெனரல் அசம்பிளி விசிட் இந்தியா. எப்போனா 28 ஏப்ரல் 2026. எதுக்கு விசிட் பண்ணுறாங்கன்னா, அனலேனா பார்போராக் the visit focused on the strengthening multilateral cooperation, UN reformsக்காக, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்க்காக அண்ட் கவர்னன்ஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணுறதுக்காக அனலேனா பார்போராக் வந்து பிரசிடென்ட் ஆஃப் யுஎன்ஜிஏ வந்து இந்தியாவை விசிட் பண்ணியிருப்பாங்க. யார் வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கார்ல ஜெய்ஷா, அவர் தான் வந்து ஜெய்சங்கர் இருக்கார்ல, அவர் தான் வந்து இன்வைட் பண்ணியிருப்பார் அவங்கள. இதோட தீம் என்னன்னா, பிரசிடென்சி தீம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பெட்டர் டுகெதர் 8 years அண்ட் மோர் ஃபார் பீஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி. 8 years வந்து 2 பேருக்கும் பார்ட்னர்ஷிப் இருக்குல்ல, யுஎன்ஜிஏக்கும் நம்ம இந்தியாவுக்கும், அதை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருக்கான்ல, அவன் நோட்டிஃபைஸ் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ரூல் 2026 ஒன்று கொண்டு வரான். யாருக்குன்னா ஓசிஐ ரிஃபார்ம்ஸ்னு. ஓசிஐனா யாருன்னா, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கான்ல, இந்த அப்ராட்ல எல்லாம் இருக்காங்களா, அவங்க தான் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. அவங்களுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் நோட்டிஃபைட் த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2026 on 30th April. இன்ட்ரடியூஸ்ட் மேஜர் டிஜிட்டல் ரிஃபார்ம்ஸ் டு ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. இவங்களுக்கு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க. இது என்னன்னா, இப்போ வந்து நீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஓசிஐலேருந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், அதை வந்து ஏர்போர்ட்டில் போய் பண்ணாமல் எலக்ட்ரானிக்காகவே ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். இஓசிஐ ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ட்ரடியூஸ்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இதோட டிஜிட்டல் ரெக்குயர்மெண்ட் என்னன்னா, ஆல் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்ளை மஸ்ட் பி, அவங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிருக்கணும். எதுலனா ஓசிஐ போர்ட்டலில் வந்து அவங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ரூல்ஸ் சொல்கிறாங்க. 2வது ரூல்ஸ் என்னன்னா, மைனர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த 18 years கம்மியாக இருக்காங்களா, அவங்களாம் என்னன்னா, மைனர் ஹோல்ட் அண்ட் இந்தியன் பாஸ்போர்ட் கேனாட் ஹோல்ட் அண்ட் அனதர் கண்ட்ரி பாஸ்போர்ட் சைமல்டேனியஸ்லி. ஒரு மைனர் இருக்கான், அவனுக்கு வந்து அவங்ககிட்ட வந்து இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கு, அவன் வந்து இன்னொரு கண்ட்ரியோட பாஸ்போர்ட்டை ஹோல்ட் பண்ண முடியாது மைனரால அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் ரூல்ஸ், நீ வந்து இதை ஃபாலோ பண்ணியே ஆகணுன்ற ஒரு ரூல் தான் இது. கம்ப்ளைண்ட்ஸ் ரூல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓசிஐ ஹோல்டர் மஸ்ட் அப்டேட் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் ஃபோட்டோ வித்தின் 3 months அதில் வந்து ரினியூவல் பண்ணியிருக்கணும், நீ அப்டேட் பண்ணியிருக்கணும் ஓசிஐயில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் ஓசிஐ போர்ட்டலில். இது சப்போஸ் பண்ணலைன்னா உனக்கு $25 ஃபைன்ன்ற மாதிரி சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நியூஸ் வந்து விஸ்வஜித் ஷே வந்து செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸாக வந்து அப்பாயிண்ட் ஆகுறாரு. யாரு கீழே வரும்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரும். இவர் வந்து என்ன எந்த சர்வீஸில் இருந்திருக்காருன்னா, இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸில் முன்னாடி இருந்திருக்காரு. இவர் யாரை வந்து சக்சீட் பண்ணுறாருன்னா, ராஷிகா சௌபியை வந்து சக்சீட் பண்ணி விஸ்வஜித் ஷாஹே வந்து அப்பாயிண்ட் ஆகுறாரு. எதுக்குன்னா, செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு. நெக்ஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் இருக்கான்ல, அவன் டிக்ளேர்டு 326.69 கிலோமீட்டர் ஏரியா அரௌண்ட் த கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க் இருக்குல்ல, கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க்கை சுற்றி இருக்க 326.69 ஸ்கொயர் கிலோமீட்டரை வந்து ஈகோ சென்சிட்டிவ் ஜோனாக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணுறான். ப்ரொடெக்டட் ஏரியா வந்து கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எங்கள் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது, குல்லு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. தென் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் ஏரியா வந்து இது ஏரியா நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது எங்கே இருக்குன்னா, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸில் இருக்குது. யுனெஸ்கோ ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கு, இன்டர்நேஷனல் எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷனோட ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கு. என்னன்னா, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக 2014 இந்த கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க் வந்து வாங்கியிருக்கு. அங்கே வந்து ஈகோ சென்சிட்டிவ் ஜோனாக கொண்டு வராங்க. தென் ஹிமாச்சல் பிரதேஷோட கேபிட்டல் ஷிம்லா. இதோட சீஃப் மினிஸ்டர் வந்து சுக்வேந்தர் சிங் சுக்கு. இதோட கவர்னர் வந்து கவிந்தர் குப்தா. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, இந்த அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு இருக்கான்ல, அவன் கிராண்டட் அப்ரூவல் ஆன் 30th April 2026 ஃபார் அ மேஜர் எக்யூப்மெண்ட் எரெக்ஷன் இந்த
நம்ம ஊர் தமிழ்நாட்டில் இருக்க கூடங்குளம் நியூக்ளியர் பிளான்ட் இருக்குல்ல, அங்கே வந்து மேஜர் எக்யூப்மெண்ட் வந்து எரெக்ஷன் ஆகுது, இந்த நியூக்ளியர் பவர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு வந்து அப்ரூவல் பண்ணுறான். எதுக்காக அப்ரூவல் பண்ணுறான்னா, this permission enables a nuclear power corporation of India Limited to being installation of critical reactor component. இப்போ வந்து நியூக்ளியர் காம்பனண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கிரிட்டிக்கல் ரியாக்டர் காம்பனண்ட் இருக்கணும். அதை கண்ட்ரோல் பண்ணால் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, அஃபெக்ட் ஆகுதை தடுக்க முடியும். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறான். எங்கன்னா கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் யார் ஃபிக்ஸ் பண்ண போகிறான்னா அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறான். இதோட ரியாக்டர் டைப் என்னன்னா 1000 மெகாவாட் ஆஃப் ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர். இது யார் கூட கொலை பண்ணினா ரஷ்யா கூட கொலை பண்ணி தான் பண்ண போகிறோம். இது எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. டோட்டல் பிளான்ட் கெப்பாசிட்டி வந்து 6000 மெகாவாட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா வில் பிகம் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பவர் ஹப்பாக வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த யூனிட் 5 அண்ட் யூனிட் 6ல் வந்து அந்த ஸ்ப்ரெட் நடந்திருக்கும், மேஜர் எரெக்ஷன் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் கிரண் நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா கிரண் மோசும்தர் ஷா இருக்காங்கல்ல, அவங்க ஃபவுண்டட் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மேன் ஆஃப் பைகான் லிமிடெடோட எக்ஸிக்யூட்டிவ் சேர்மேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்களோட நீஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஒரு ரிலேஷன், அவங்களோட நீஸ் இருக்காங்கல்ல, அவங்க நீஸை வந்து அடுத்த சக்ஸஸராக வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அடுத்த சக்ஸஸர்னால் அவங்களுக்கு அப்புறம் அந்த கம்பெனி அவங்க தான் பார்த்துக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவர் சக்ஸஸர் யாருன்னா வந்து கிளாரி முசம்தரை வந்து அவங்க அப்பாயின்ட் பண்ணுறாங்க. யார்? கிரண் முசம்தர் ஷா வந்து கிளாரி முசம்தரை வந்து அவங்களோட சக்ஸஸராக பிகான் லிமிடெடுக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இவருக்கு வந்து டிரான்சிஷன் பீரியட் அரௌண்ட் 5 years. பெங்களூரு எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000 crores. தென் நெக்ஸ்ட் வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே என்னைக்குன்னா May 3 வந்து எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்சர்வ் ஆன் May 3. இதோட பர்பஸ் என்னன்னா ப்ரொமோட் அண்ட் ப்ரொடெக்ட் த ப்ரெஸ் ஃப்ரீடம் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசமை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இதோட தீம் என்னன்னா ஷேப்பிங் ஏ ஃபியூச்சர் ஆஃப் பீஸ் அப்படின்றது தான் இதோட தீம். வேர்ல்ட் ப்ரெஸ் ஃப்ரீடம் டேவோட தீம் என்னன்னா ஷேப்பிங் ஏ ஃபியூச்சர் ஆஃப் பீஸ். இது வந்து ப்ரொக்ளைம் பை இன்டர்நேஷனல் ஜெனரல் அசம்பிளி 1993 வந்து ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க. இது வந்து ரெக்கமெண்டட் பை யுனெஸ்கோ இன் 1991. யுனெஸ்கோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறான், யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி வந்து ப்ரொக்ளைம் பண்ணுறான். தென் இந்தியன் ஜேர்னலிஸ்ட் வந்து 2 பேர் இருக்காங்க. யாருன்னா ஆனந்த் ஆர்கேவும் சுபர்ணா சர்மான்ற ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே புல்சர் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. எதுக்காகனா சைபர் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷனுக்காக. என்ன கேஸ் பண்ண போகிறாங்கன்னா, இந்த சைபர் ஃப்ராட் அண்ட் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்ஸ் இன் இந்தியா பொறுத்து ஒரு டாபிக் எடுத்திருப்பாங்க. டாபிக் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. எந்த கேஸை ஹைலைட் பண்ணியிருப்பாங்கன்னா, என் நியூராலஜிஸ்ட் ஃப்ரம் லக்னோ லாஸ்ட் 2.8 crores இன் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேமில் வந்து அவர் வந்து லாஸ் பண்ணியிருப்பாரு. அதை பொறுத்து ஒரு டாப்பிக்கை கவர் பண்ணியிருப்பாங்க. அது மூலயமா ஆனந்த் ஆர்கேவும் சுபர்ணா சர்மாவும் வந்து புல்சர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. இந்த டாபிக் ப்ராஜெக்ட் டைட்டில் என்னன்னா ட்ராப்டு அப்படின்ற ப்ராஜெக்ட் டைட்டில். இது யார் பப்ளிஷ் பண்ணுறதுனா பூம்பர்க் பில்லியனர்ஸ் இருக்காங்க, அவன் தான் பப்ளிஷ் பண்ணுறான். இவங்க 2 பேரும் வந்து புல்சர் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. தென் ரிலேட்டட் புல்சர் பிரைஸ் வின்னர் இதுக்கு கூடயே இன்னொருத்தவங்க வாங்கியிருப்பாங்களே, யாருன்னா அனிருத்தா கோஷல்ன்றவங்க வந்து அசோசியேட் ப்ரெஸ் டீம் வந்து இருக்காங்க. அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட்டிங் புல்சர் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க ஒரு டீமு. அனிருத்தா கோஷல் வந்து ரிலேட்டட் புல்சர் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. தென் புல்சர் அட்மினிஸ்ட்ரேட்டர் யாருன்னா கொலம்பியா யூனிவர்சிட்டி தான் வந்து இந்த ப்ரைஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்ஜன் புல்சர் வின்னர் யாருன்னா கோபீந்திர பிஹாரி லால். எப்போனா 1937 வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ்